வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம காலையில தூங்கி முழிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பேசுவோம். அதுக்கெல்லாம் உறுதுணையா என்னென்ன வார்த்தைகள்லாம் சிம்பிளான சாதாரண பயன்பாட்டு வார்த்தைகள், அதாவது நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தைகள், அந்த அந்த கலெக்ஷன் ஒரு 150 வார்த்தைகள். அதுக்கு தமிழ்ல உள்ள வார்த்தைகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்ம சென்டென்சஸை பில்ட் பண்ணுவோம். நம்ம பேசும்போது ஒரு ஃபுல் சென்டென்சஸ் தான் ஒரு கோர்வையா வரும்ல, அந்த சென்டென்சஸை பில்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தைகள் தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் ஒண்ணா பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. சொந்தங்களே, நீங்க ஏற்கனவே இந்த சீரியஸ்ல உள்ள முந்தைய 3 காணொளிகளையும் பார்த்திருந்தீங்கன்னா யூ கேன் இக்னோர் திஸ் மெசேஜ் அண்ட் யூ கேன் மூவ் ஆன் டு த வீடியோ. இல்லாட்டினா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மிச்சம் உள்ள 3 பாகங்கள், ஏற்கனவே நம்ம வெளியிட்ட 3 பாகங்களையும் நீங்க பார்த்து அதை அன்றாடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரிஜினலா வீடியோ ஷூட் பண்ணது 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்தனால ஐ ஹேட் டு ஸ்பிளிட் தம் இன்டு 4 பார்ட்ஸ். அதனால இது உங்களுக்கு 4th அண்ட் ஃபைனல் பார்ட். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புறக்கணிக்கிறது இக்னோர் பண்றது. ஸோ இக்னோர் ஹிம், இல்லாட்டினா நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா அதை மறந்துடுங்க, இல்லாட்டினா அது இக்னோர். ஸோ புறக்கணிக்கிறது இக்னோர். அதை விட்டுருங்க, நம்ம புதுசாக வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இக்னோர். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதான் இக்னோர். இல்லாட்டினா அந்த ஆளையே தள்ளி வைக்கிறது, அது இக்னோர். இந்த கூட்டத்தில் நம்ம ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ அவன் அவன் சொல்றத கவனிக்க வேண்டாம் அப்படிங்கிறது இக்னோர். இல்லாட்டினா அவன் ஒரு ஆளுங்கிறதே இக்னோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இக்னோர். பெறது கெட். கெட். பேசு, ஸ்பீக். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் பேசுறது ஸ்பீக். போ, கோ. ஸோ கோ, கோயிங், கான் எல்லாமே கோ ஆளுன்னு தான் வர்றது. கோ போன்னு சொல்றது. போட்டிடுறது கம்பீட். கம்பீட் அதுல இருந்தா காம்படிஷன் வருது, அதான் போட்டி. காம்படிஷன் அதுல தான் வருது. கம்பீட், கம்பீட். எல்லாரும் இதுல கம்பீட் பண்றாங்க, இந்த ஈவெண்ட்ல கம்பீட் பண்றாங்க, இல்ல ஒலிம்பிக்ஸ்ல கம்பீட் பண்றாங்க, ஏசியன் கேம்ஸ்ல கம்பீட் பண்றாங்க. இது அதான் காம்படிஷன் அதுல இருந்தா வருது. கம்பீட், போட்டியிடுறது. மண்டியிடு, அதாவது முழங்கால் போடுறது நீல். நம்ம சின்ன வயசுல இருந்தே நீல் டவுன்ங்கிறது கேள்விப்பட்டிருப்போம், அதான் நீல். அது நீல் இருந்து வர்றது நீல், நீல். மறக்கிறது ஃபர்கெட். நான் மறந்து போயிட்டேன்னு சொல்றது ஃபர்கெட். மறுக்கிறது, ஸோ ரிஜெக்ட். நம்ம ஒரு அப்ளை பண்ணியிருப்போம், அது உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது ரிஜெக்ட். இல்லாட்டினா யாராவது எதமா சொல்றாங்க ஒரு ஐடியா, அது அந்த வேண்டான்னு நிராகரிக்கிறது ரிஜெக்ட். மாத்துறது. மாத்துறது சேஞ்ச். ஸோ கேப்டனை இப்போ கோலியை தூக்கிட்டு ரோஹித் சர்மா போட்டாங்கன்னா அது சேஞ்ச். இல்லை இந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாத்திரம் அதுவும் ஒரு சேஞ்ச். இல்லை நம்ம இப்போ மெட்ராஸ்ல இருந்து நம்ம பெங்களூருக்கு மாறி போயிட்டோம், இட்ஸ் அ சேஞ்ச். நம்ம லொகேஷன் சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது. இல்லை நம்ம ஃபோனை மாத்திட்டோம், ஃபோன் நம்பர் மாத்திட்டோம்னா அதுவும் ஒரு சேஞ்ச். ஸோ மாத்துறது சேஞ்ச். மிதக்கிறது ஃப்ளோட். நம்ம தண்ணியில மிதக்கிறோம் அப்படிங்கிறது ஃப்ளோட். இப்போ கப்பல் மிதக்குது, அதுவும் ஃப்ளோட் தான். ஸோ இல்லை ஒரு உடன் ஆப்ஜெக்ட் தண்ணியில மிதக்குதுன்னா அதுவும் ஃப்ளோட் தான். ஸோ மறுபடி சொல்லுங்க, இல்லாட்டினா மீண்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரிப்பீட். ஸோ ரிப்பீட்.
ஸோ அதில் வந்து ரிப்பீட் அகெயின்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட் சே ரிப்பீட். ஏன்னா வந்து ரிப்பீட்டும் அகெயினும் ஒரே மீனிங் ஆயிரும். ஸோ அது வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஜஸ்ட் சே ரிப்பீட். நீங்கள் மறுபடியும் பண்ணுங்க, இல்லைன்னா மறுபடியும் செய்யுங்க, இல்லைன்னா மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரிப்பீட். ப்ளீஸ் ரிப்பீட், அதோட சிம்பிளாக முடிச்சுக்கலாம். முடிவு செய்கிறது வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வெக்கேஷனுக்கு எங்கே போகலான்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். குற்றாலத்துக்கு போகலாமா, மணிமுத்தாருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. ஸோ அதான் வந்து டிசைட். முயற்சி செய்யறது வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல, இது 3வது அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்றது வந்து அட்டெம்ப்ட். அதான் முயற்சி செய்யறது. மூடுறது வந்து ஷட். இல்ல இன்னொரு மூடுறது வந்து க்ளோஸ். இப்ப நம்ம க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா க்ளோஸ் த விண்டோன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு க்ளோஸ், அது ஒரு மூடுறது தான் வந்து. இப்போ ஷட் டவுன் த கம்ப்யூட்டர், அது வந்து ஷட், அதாவது மூடுறது வந்து ஷட். யூகிக்கிறது, அதாவது நம்ம கெஸ் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்லயும் அது கெஸ் தான், அது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, அது இங்கிலீஷ்ல தான் நம்ம பேசுவோம். கெஸ் பண்றது, யூகிக்கிறது வந்து. So it's a guessing game. Can you guess what is inside underneath the table? என்னமா சொல்லலாம், ஒரு மேஜிக் வந்து கீழே என்ன இருக்குன்னு, இல்லைன்னா ஒரு கார்டை மாற்றி போட்டுட்டு இது என்ன நம்பர்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அது கெஸ். யோசிக்கிறது வந்து திங்க். நம்ம நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம்ல, திங்க். ரசிக்கிறது வந்து அட்மயர். ஸோ ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஓவியம் இருக்கு, ஒரு இயற்கை காட்சி இருக்கு, ஸோ அதை வந்து அட்மயர் பண்றது, ரசிக்கிறது. நம்ம வந்து வண்ணம் பூசுறது வந்து பெயிண்ட். நம்ம வந்து ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லை பெயிண்டரா இருக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து. பெயிண்ட்னா நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ஓவியத்தை வரைவார், வந்து வெள்ளை அடிக்கிறவங்க வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அது வந்து ரெண்டுமே வண்ணம் பூசுறது தான் வந்து. வருகை தர்றது வந்து விசிட். நம்ம எங்க ஊருக்கு விசிட் பண்ணுங்க, இல்லாட்டினா பெரிய தலைவர் வந்து எங்க ஊருக்கு வந்திருந்தாரு, விசிட் பண்ணியிருந்தாரு, ஸோ அது வந்து விசிட். வரைகிறது வந்து டிரா. ஸோ நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான் டிராயிங் அப்படின்னு சொல்றோம்ல, டிராயிங் ஆர் கோயிங் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு சொல்றது வந்து வரைகிறது, வரை. வளர்றது வந்து க்ரோ. நம்ம வந்து டாலா வளர்றதும் சரி, இல்லை நம்ம கேரியர்ல நல்ல க்ரோத் இருக்கிறதும் சரி, எல்லாமே வந்து ஒரே தான். வளர்றது வந்து க்ரோ. க்ரோலேருந்து தான் க்ரோத் வருது. ஸோ க்ரோயிங், க்ரோத் எல்லாமே வந்து க்ரோலேருந்து தான் வர்றது. ஸோ க்ரோ, அது வந்து வளர்றது. வளைக்கிறது வந்து பெண்ட் பண்றது. நம்ம அப்படியே சொல்லியே பழகிட்டு, ஸோ அது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை தான், பெண்ட் பண்றது. ஒரு பைப்பை வந்து பெண்ட் பண்றது, இல்லை அதை வந்து ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து வளைவு. அந்த அந்த இடத்துல ஒரு மலை உச்சியில வந்து அப்படி வளையுது அப்படின்னு சொல்றது வந்து, அது வந்து வளையிறது வந்து பெண்ட். வறுக்கிறது வந்து ஃப்ரை. இது வந்து சமையல்ல நம்ம பண்ணுவோம்ல, ஃப்ரை பண்ணுவோம், அது வந்து வறுக்கிறது. மீன் வறுவல் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து ஃப்ரை அப்படின்னு. வா, அப்போ கூப்பிடுறது வந்து வான்னு சொல்றது வந்து கம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து கோ. ஸோ போ அப்படின்னு சொல்றது, அது வந்து இது வந்து வாங்கிறது கம்ல இருந்தா கம்மிங் எல்லாமே வர்றது. வாங்கு, நம்ம வாங்குறது வந்து பை. ஸோ வாங்குறது வந்து பை. வாசிக்கிறது வந்து ரீட். ஸோ அதுல இருந்தா ரீடர், ரீடிங் எல்லாமே, ரீடர்ஸ் டைஜஸ்ட் எல்லாமே அதுல இருந்து தான் வருது. ஸோ வாசிக்கிறது வந்து ரீட். வாழ்றது, வால், அது வந்து லிவ். லைவ்னு வாசிக்க கூடாது, லிவ். ஸோ லிவ். ஸோ வாழ்றது வந்து லிவ் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். அது வந்து அந்த ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது இப்படிதான், லிவ். விடுன்னா வந்து விட்டுருங்கிறது வந்து டிராப். ஒரு ஐடியா, ஒரு பிளான் இருந்து அதை டிராப் பண்ணியாச்சு. ஸோ we have dropped the plan. ஸோ டிராப், அதை விட்டுறது. ஸோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது, டிஸ்கண்டினியூ பண்றது பேசிக்கலி.
விநியோகி, விநியோகிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட். இப்போ பிரிச்சு கொடுக்கறது, அது வந்து டிஸ்ட்ரிபியூட். இப்போ வந்து ரேஷன் கடையில வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, அது வந்து டிஸ்ட்ரிபியூட். நிறைய வச்சிருப்பாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்கறது தான் டிஸ்ட்ரிபியூட், விநியோகிக்க. இது ரொம்ப சுருக்கமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து டெஸ்கிரைப். ஸோ அதை வந்து விவரிக்கிறது, அதுல இருந்து தான் டெஸ்கிரிப்ஷன் வருது, அதுல தான் டிஸ்கிரைப்ல இருந்து தான் வந்து டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வருது. விழுறது வந்து ஃபால், நம்ம கீழே விழுறது வந்து விழு அப்படின்னு சொல்றது வந்து ஃபால் டவுன் அப்படின்னு சொல்றது வந்து ஃபால். விளையாடுறது நமக்கு ஏற்கனவே தெரியும், பிளே, விளையாடுறது. விற்பனை செய்யறது, அது வந்து வியாபாரம் பண்றது வந்து செல், யாராவது விற்கிறாங்க, செல். வெட்டுறது, வெட்டுறது வந்து கத்தி வச்சு வெட்டுறது வந்து கட். வெறுக்கிறது அது வந்து ஹேட். ஸோ அதுல இருந்தா உங்களுக்கு வந்து ஹேட்ரட் வருது, ஹேட்ரட். ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்றோம்ல, ஐ லவ் யூக்கு ஆப்போசிட் வந்து ஐ ஹேட் யூ. ஸோ அது வந்து ஹேட். வெற்றி பெறுறது வந்து வின். நான் வந்து அதை வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஐ ஒன் இட், ஐ ஒன் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த வின்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒன். அது வந்து ஸோ வின், இட் இஸ் அ வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அது வந்து. நம்ம டீம் வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லணும்னா அதான் வின். அதான் வின், வின்னர், வின்னிங் எல்லாமே அதுல இருந்து தான் வர்றது. வந்து வைக்கிறது வந்து வை வந்து புட். சரி சொந்தங்களே, நம்ம நிறைய வார்த்தைகளை ஒரே நாள்ல நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா குட் நியூஸ் என்னன்னா வந்து இதுல பெரும்பாலான வார்த்தைகள் வந்து நீங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நடப்பிலேயே வந்து இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பழக்கத்துல உள்ள வார்த்தைகள் தான். ஸோ அது அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து மறுபடி இந்த வீடியோவை போட்டு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஒரு வாக்கியத்தை முழுசா நம்ம எழுதவோ இல்லை பேசவோ நம்ம முயற்சிக்கணும்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட ஒக்காபுலரி, இந்த மாதிரி ஒரு நடப்புல உள்ள வார்த்தைகள்லாம் வந்து நம்ம நிறைய பில்ட் பண்ணணும். ஸோ அப்பனா அந்த சென்டென்சஸ் தன்னால வந்து உழும். ஏன்னா வந்து ஒரு சென்டென்ஸுங்கிறதே வந்து 4-5 வார்த்தைகள் சேர்ந்த ஒரு கலவை தான். ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகள் தெரியுதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன நடப்புல உள்ள பழக்கத்துல உள்ள வார்த்தைகளை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டே போவோம். ஸோ அட் த சேம் டைம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் நம்ம சென்டென்சஸையும் நம்ம கத்துக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ ரெண்டும் ஒரு 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 தருணத்துல வந்து ரெண்டும் merge ஆகும். நம்ம ஒகாபுலரி நம்ம பில்ட் பண்றதும், சென்டென்சஸ் நம்ம நிறைய வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் நம்ம அதுலயும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா ரெண்டும் ஒரு ஒரு கட்டத்துல merge ஆகும். அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் வந்து நீங்க பேசுற சென்டென்சஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புரியும். ஒன்ஸ் நம்ம சென்டென்ஸ் புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பேசுறது இல்லை எழுதுறது அதுல வந்து நம்ம அடிஷ்னல் ஒக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து தன்னால வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அப்போ வந்து உங்க இங்கிலீஷ் வந்து பேசுறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்க இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரி சொன்னாங்களே, மறுபடி இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.